நம்ம இப்போ யூஸ் பண்ணக்கூடிய வேர்ல்ட் மேப்ல பாதி இருந்திருக்காது. ஒருத்தவர் மட்டும் அப்ரூவ் பண்ணி எஸ்ன்னு சொல்லியிருந்தாரு அப்படின்னா எப்படின்னு கேக்குறீங்களா? 1962ல சோவியத் யூனியன் இருக்காங்கல்ல, அவங்க வந்து 4 நீர்மூழ்கி கப்பலை அமெரிக்காவுக்கு சென்ட் பண்றாங்க. அப்படி சென்ட் பண்ணும்போது ஒரு நீர்மூழ்கி கப்பலுமே 15 கிலோ டன் எடைக்கூடிய நியூக்ளியர் பாம் இருக்கு. அண்ட் இது வந்து கியூபாக்கு போய் அமெரிக்காவுக்கு போகுது. அமெரிக்கா ஆஸ் யூஷுவல் எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்காங்க, இவங்க வந்து தாக்குறதுக்கு வருவானுங்க, நம்ம கொஞ்சம் ரெடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிறாங்க. அதே மாதிரி அவங்களும் வராங்க. ஒரு சப்மரைன் ஷிப், ஒரு நீர்மூழ்கி கப்பலை வந்து கைப்பற்றிட்டாங்க அமெரிக்கா. ஓகே, ஸோ ரொம்ப டீப்பா இருக்கு அடியில சப்மரைன் ஷிப், அதை மேல வைக்க வரணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்க கிட்ட இருக்கக்கூடிய பாம் எல்லாமே நீர்ல மூழ்கி வெடிக்கக்கூடிய பாம் எல்லாத்தையும் போடுறாங்க. போட்டதுக்கு அப்புறமா அந்த சவுண்டை வந்து உள்ள கேப்டன் எல்லாருமே கேட்கறாங்க. ஓகே, அவங்க வந்து போர் வந்து ஆரம்பிச்சுட்டாங்க, நம்மளும் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அவங்களுக்கு எதிரா அப்படின்னு நியூக்ளியர் பாம் கொண்டுட்டு வந்தாங்கல்ல, அதெல்லாம் யூஸ் பண்றதுக்காக ஸ்டார்ட் பண்றாங்க. அவங்களுடைய ரூல், சோவியத் லா படி வந்து ஒரு அட்டாக் வந்து மற்ற கண்ட்ரி மேல நடத்தணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து 3 அப்ரூவல் தேவைப்படுது. ஃபர்ஸ்ட் 2 கேப்டன் வந்து அப்ரூவ் பண்ணிட்டாங்க. மூணாவதா இருக்கிறவர் தான் வசிலி ஆக்ஷியனோவ், மேன் ஹூ சேவ்ஸ் த வேர்ல்ட். அந்த டைம்ல 2 பேர் எஸ் சொன்னாங்க, ஓகே நம்ம வந்து தாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல அவர் வந்து நோ சொல்லி மறுக்கிறாரு, இல்ல அப்படின்னு போல்டா சொல்றாரு, நோன்னு. ஸோ அதனால அந்த மிஷன் அப்படியே கைவிடப்பட்டுச்சு. சப்போஸ் அவர் மட்டும் அந்த இடத்துல ஓகே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா சோவியத் யூனியன் வந்து அமெரிக்காவுக்கு அந்த நியூக்ளியர் பாம் போட்டிருக்கும். அமெரிக்கா 1 மடங்கானதை 10 மடங்கா திருப்பி போட்டிருக்கும். நம்மளுடைய உலகத்துல இருக்கக்கூடிய முக்கியமான நாடு இல்லாம போயிருக்கும். நம்மளோட இந்தியாவுக்கு அதுல என்ன பாதிப்பு வந்திருக்க போகுது அப்படின்னு கேட்டா, அந்த தலைநகரம் அழியும் போது நியூக்ளியர் பாம் போடுறாங்கல்ல, ஸோ அந்த ரேடியேஷன் வந்து நம்மளுடைய கண்ட்ரியை பாதிச்சு நான் பசி பட்டினி பஞ்சத்தால் இன்னும் பாதிச்சு தான் இருக்கும். இப்போ நீங்க வீடியோ பாக்குறீங்க, நான் வீடியோ போடுறேன் அப்படின்னா அது கூட முடியாம போயிருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லாருமே எஸ் சொல்றாங்க, அப்ப நானும் எஸ் சொல்லிடுறேன். எல்லாருமே வந்து சரின்னு ஒரு விஷயத்த சொல்றாங்க, தப்பான விஷயத்த, அதனால நம்மளுக்கும் என்னப்பா வம்பு, நம்மளும் அதே ஓகே சொல்லிடுவோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா யூ ஆர் ஃபுல். ஓகே, ஸோ அந்த இடத்துல நீங்க வந்து போல்டான ஒரு டெசிஷன் எடுக்கணும். ஸோ அந்த போல்ட் டெசிஷன் தான் இவ்வளவு ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட்ல இருந்து நம்மளை காப்பாத்திருக்கு. ஸோ டேக் போல்ட் டெசிஷன், பி அவேர் ஆஃப் இட்.